நமக்கு கிடச்சிருக்க விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்றது தான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போனோம். எனக்கு கோயிலுக்கு போகிற கான்செப்டே அதுக்கு தான். இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இதை சொல்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பிச்சை எடுக்கிற ஒரு இடமா மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? போய் பிச்சை எடுக்கிறோம், விதவிதமாக டீசெண்டாக பிச்சை எடுக்கிறோம், அழுது புலம்பிலாம் பிச்சை எடுக்கிற இடமா மாற்றிட்டோம். கண்டிப்பாக கோயில்ன்றது பிச்சை எடுக்கிற இடம் கிடையாதுங்க. மறுபடியும் மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தையை உங்களை குத்துச்சுன்னா. ஓகே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்ட விதத்தில் நமக்கு நன்றி சொல்லணுன்றதெல்லாம் நமக்கு சொல்லலை. நமக்கு ஏதாவது கிடைக்காத ஒரு பொருள் யாருன்னா கொடுத்தாலோ, ஒரு செயல் ஒரு ஹெல்ப் செஞ்சால் மட்டும்தான் நன்றி சொல்லணுன்ற மாதிரி தான் நம்ம வளர்த்துட்டாங்க. அது கிடையாதுங்க. இது வரைக்கும் கிடைச்சிருக்குது நன்றி சொல்லலைன்னா நம்ம கொஞ்சம் பார்வையை மாற்றினா மட்டும் போதும். என் குருநாதர் எனக்கு செருப்பால் அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது தெரியும். உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு இல்லாமல் அதை கஷ்டப்படுறதையும் பார்க்கலாம்.